விஜய் அவர்கள அங்கு கரூர்ல இது போன்ற ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அங்கிருந்து விஜய் கிளம்பியதற்கு காரணம் விஜய் கிடையாது, காவல்துறையினர் தான் ஃபோர்ஸ் பண்ணி கிளம்ப சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. விஜய் வந்த பிறகும் விஜய் செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல. ஆனா வந்து விஜய் நேரடியாக போய் பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த 27ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு முந்தைய நிலையில சுமார் மாலை 3 மணி வாக்கிலேயே செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர்கள் அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வலைத்தளங்கள்ல இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்படுத்த போகிறது, மக்கள் நெரிசல் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி தகவல்களை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டது போன்ற நிலையில தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்வி கணக்குகளை தொடர்ச்சியாக எழுப்பியிருக்காங்க. இந்த நீதிபதியுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் டிவிகே சைடு எந்த விதமான கேள்விகளையுமே இந்த நீதிபதிகள் முன்வைக்கல. முழுக்க அரசு தரப்புல, திமுக அரசு தரப்புல தான் கேள்வி கணக்குகளை எழுப்பியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் சென்னையில டிவிகே சைடு தான் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இங்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வழக்கறிஞர்கள் மீது தான் தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைச்சாங்க. சம்பவமே இந்த செருப்பு வீச்சு லத்தி சார்ஜ் ரெண்டும் தான் காரணம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த செருப்பு வீச்சில் ஈடுபட்டது அங்கு வந்திருந்த விஜயுடைய ஆதரவாளர்களா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போதுதான் அப்போ வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டாலும் இங்க செருப்பு வீசியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதாரங்கள் திரட்டி நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டிய கடமை வந்து டிவிகே சைடு இருக்கு. டிவிகே பொறுத்த வரைக்கும் இந்த ஆதாரங்கள் எல்லாம் யார் செருப்பு வீசுறாங்க, அங்க என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாக்கள் எல்லாமே அங்க சப்மிட் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இனி அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறும் போதுதான் டிஎம்கே சைடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் டிவிகே சைடுல வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்தும் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ள இறங்கி இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போலதான் இறந்த பன்னீர்செல்வம் அவனுடைய தந்தை சார்பாக வழக்கறிஞர் உள்ள வந்திருக்காங்க, மூத்த வழக்கறிஞர். அதே நேரத்தில் பிரபாகரன் அப்படிங்கிற அவருடைய நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு இறந்து அந்த பிரபாகரன் அவர் சைட்ல இருந்தும் வழக்கறிஞர் உள்ள வந்திருக்காங்க. ஆச்சாரியா போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் உள்ள வந்திருக்காங்க. இவங்களும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கிறாங்க. நடந்த சம்பவம் முழுக்க ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். கரூர் சம்பவம் குறித்து இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை வந்து போயிருக்கு. 2-3 தினங்களுக்கு முன்னாடி இது குறித்து சில விசாரணை வந்து போயிருக்கு. இன்றைக்கும் தாவேகாவினுடைய தரப்பினர் அரசு வழக்கறிஞர்கள்டேருந்து சில விஷயங்கள் வந்து வாதம் பண்ணியிருக்காங்க. இந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஆதரவா இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்து போயிருக்கு, உள்ள என்ன சார் நடந்திருக்கு? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்தபோது கவனிக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா முழுக்க டிவிகேக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள் தான், டிவிகேவே அடிக்கக்கூடிய வகையிலான விஷயங்கள் தான் நீதிமன்றம் மூலமாக இருந்தது. அதாவது திமுகவுக்கு ஒரு சாதகமான, அரசு வழக்கறிஞர்களுக்கு சாதகமான நிலையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா பெஞ்சில் இந்த விசாரணை வரும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திமுக அரசு வழக்கறிஞர்களுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா பல கேள்விகளை இந்த பெஞ்ச் வந்து அடுக்கடுக்காக அடுக்கியிருக்காங்க. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 15 ஆண்டு கால அனுபவத்துல இது மாதிரி சம்பவங்கள் நடந்தது கிடையாது. அதாவது ஒரு 2 ஜஸ்டிஸ் கொண்ட ஒரு பெஞ்ச் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது ஒரு தனி நீதிபதி இப்படி வந்து இந்த வழக்கை எடுக்க மாட்டாங்க. அப்படி விசாரணைக்கு வந்தால் கூட அதை நிறுத்தி வைப்பாங்க. ஆனா மதுரை கிளையில, அதாவது உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு பெஞ்ச் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சென்னையில உயர் நீதிமன்றம் ஒரு நீதிபதி அவர்கள் இதை வந்து எடுத்து விசாரணை பண்றாங்க. இது என்னுடைய அனுபவத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஜட்ஜே வந்து, அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்து இது போன்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சது வந்து மிக முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுக சைடுல இருந்து 3 வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா அபிஷேக் மனு சிங்வி, நம்ம திமுகவுடைய வில்சன்,
முகில் ரோஹத்தி, இவங்க 3 வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் வந்து திமுக அரசு சார்பாக ஆஜராகியிருந்தாங்க. டிவிகே சைடில் இருந்து ஆரியமா சுந்தரம், கோபால் சுப்பிரமணியம் 2 பேர் ஆஜராகியிருந்தாங்க. இதை கடந்து அங்கு பாதிக்கப்பட்டவர்கள், அந்த இறந்து போன பன்னீர்செல்வம் அப்படிங்கிற சிறுவனுடைய தந்தை சார்பாகவும் அங்க வழக்கறிஞர் ஆஜராகியிருந்தாங்க. இந்த பிரபாகரன் அப்படிங்கிறவர், அவருடைய நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு இறந்துட்டாங்க, ஸோ அவருடைய ரிலேஷன் எல்லாம் இறந்திருக்காங்க, அவர் சார்பாகவும் அங்க வந்து ஒரு வழக்கறிஞர் ஆஜராகியிருக்காங்க. ஆச்சாரியா, மூத்த வழக்கறிஞர் ஆச்சாரியாவும் இன்னொரு இதுக்காக ஆஜராகியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா காரசார ஒரு வாதம் விவாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்க நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டு இருந்தது. இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல் நிலையில டிவிகே சைடுல ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாவேக்காவை வந்து இணைக்கப்படவே இல்லை. இந்த சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிச்ச இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் அதுல தாவேக்கா இணைக்கப்படவே இல்லை, நாங்க வந்து அதுல ஆஜராகவே இல்லை. ஆனாலும் எங்கள் மீது நீதிமன்றம் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. எங்களுடைய தலைவர் வந்து ஓடிட்டாரு அப்படி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தலைமை பண்பு மீதும் குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. ஆனா முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து எங்களை இணைக்கவே இல்லை. இந்த வழக்கில் எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்காமலேயே அங்க நீதிமன்றம் வந்து எங்களுடைய கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில, எங்களுடைய தலைவருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை அவர் வந்து நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களை அங்கு கரூர்ல இது போன்ற ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே அங்கிருந்து விஜய் கிளம்பியதற்கு காரணம் விஜய் கிடையாது, காவல்துறையினர் தான் ஃபோர்ஸ் பண்ணி கிளம்ப சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. விஜய் வந்த பிறகும் விஜய் செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல. ஆனா வந்து விஜய் நேரடியாக போய் பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் டிவிகே சைடு ஆஜராகி இந்த ஆரியமா சுந்தரம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன வாதங்களை முன்வைச்சாங்க அப்படின்னா, இந்த வழக்கை வந்து நீதிபதி எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னா தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்கித்தான் ஒரு நீதிபதி வந்து எடுத்து விசாரிக்கணும். ஆனால் அனுமதி வாங்கியதற்கான எந்த ஒரு முகாந்திரமே இல்லை, அனுமதி வாங்கியதற்கான தகவலே எதுவுமே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்காங்க. இதே போலதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியா அப்படிங்கிற வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஆஜராகும் போது அவர் முக்கியமான கருத்துக்களை முன் வச்சாங்க. என்ன கருத்துக்கள் அப்படின்னா, இந்த கரூர்ல விஜய் அவர்கள் வந்து, அதாவது 27ஆம் தேதி, கடந்த 27ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு முந்தைய நிலையில சுமார் மாலை 3 மணி வாக்கிலேயே செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர்கள், அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வலைத்தளங்கள்ல இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்படுத்த போகிறது, மக்கள் நெரிசல் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி தகவல்களை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டது போன்ற நிலையில தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த செருப்பு வீச்சும் போலீசாருடைய லத்தி சார்ஜும் தான் இது போன்ற நெருக்கடி ஏற்பட்டது. இது மட்டுமல்லாமல் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்க வந்து ஸ்பாட்ல இருந்தாங்க, பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டு 41 பேர் உயிரை விட்டிருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்புக்காக மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஒருவர் கூட காயம்படல, மருத்துவமனையில் அட்மிட் ஆகல அப்படின்னா சந்தேகங்களையும் அங்க எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடந்தது கரூர்ல, அப்போ கரூர் நீதிமன்றத்தில் விசாரிக்கணும். இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துக்குள்ள வருது, அப்போ மதுரை மாவட்டத்துக்குள்ள தான் விசாரணை நடக்கணும். ஆனா இப்படியான சூழ்நிலையில சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதி எப்படி எடுத்து இதனை விசாரணை மேற்கொண்டாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பிரச்சார கூட்டங்களுக்கு அந்த வழிமுறைகளை வகுப்பதற்கு எந்த அடிப்படையில் காவல்துறையினரை கொண்டு ஒரு SIT ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளையும் முன் வச்சிருக்காங்க. அதே போலதான் இந்த தேர்தல் பிரச்சாரம், ரோடு ஷோ போன்றவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடிய இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கிரைம் செக்ஷன்ல கொண்டு வரப்பட்டது, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை மகேஸ்வரி முன் வச்சிருக்காங்க. இதுல வந்து குறிப்பாக நாம ஏற்கனவே சொன்னது போலதான் என்னுடைய அனுபவத்தில் 15 ஆண்டு கால அனுபவத்தில் இப்படி ஒரு பெஞ்சு விசாரிக்கக்கூடிய, ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் பெஞ்சு விசாரிக்கக்கூடிய வழக்கை தனி நீதிபதி நிறுத்தி தான் வைப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இதை எடுத்து பார்க்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து இங்க நீதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு வழக்கறிஞர்கள் நோக்கி தான் கேள்வி கணங்களை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் திமுக தரப்பிலிருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக சிபிஐக்கு மாத்தல அப்படின்னு வரும்போது தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து ஒரு லிமிட்டட் சோர்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும், எல்லா வழக்குகளையும் சிபிஐக்கு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சிபிஐ மேன் பவர் கிடையாது, அதனால தான் நாம வந்து சிபிஐக்கு மாத்தல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க.
அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டது இங்க என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற விசாரணை மேற்கொள்வதற்கு அது சரியான முறையில் தான் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த எஸ்ஐடியுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய அஷ்டா கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிபிஐல பல வழக்குல ஹேண்டில் பண்ணவர் தான், சிபிஐல இருந்தவர் தான். அதனால வந்து திறம்பட செயல்பட்டவர் அப்படிங்கிறதுனால தான் அவர் தலைமையில் இங்க டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப சிபிஐ விசாரணையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த நிலையில தான் இந்த பெஞ்சை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேள்விகளை மீண்டும் தொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 3-4 மணி நேரத்துக்குள்ளாரவே நீங்க செய்து முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை முன் வச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேள்விகளை முன் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட அந்த அரசு மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு எத்தனை டேபிள்கள் அங்க இருக்கிறது, அதாவது ஒரே நேரத்தில் எத்தனை பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாகவும் அவங்க ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. 2 டேபிள் இருக்குமா, 2 பேரும் அட் டயத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான ஃபெசிலிட்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது அங்க நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகங்கள் பெருமளவு எழுந்திருக்கு. இதற்கு திமுக தரப்புல இருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த விஷயம் நடந்த உடனேயே அண்டை மாவட்டங்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து 220க்கு மேற்பட்ட மருத்துவர்களை நாங்க வர வச்சோம், 160க்கு மேற்பட்ட செவிலியர்களை வர வச்சோம். இது ஏன் நாம இமிடியேட்டா பண்ணினோம் அப்படின்னா அங்க பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் எல்லாமே பாடியை கேட்டாங்க. அதனால லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஸ்பெஷல் பெர்மிஷனின் அடிப்படையில் தான் நாங்க இது போன்ற செயல்பாட்டில் ஈடுபட்டோம். பக்கத்து மாவட்டத்தில் மருத்துவ மாநாட்டுக்காக வந்திருந்த டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் தங்கி இருந்தாங்க. அவங்களை எல்லாம் நாங்க மின்னல் வேகத்தில் இங்க கொண்டு வந்து நைட்டோட நைட்டா வந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணினோம் அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்வி கணக்குகளை தொடர்ச்சியாக எழுப்பி இருக்காங்க. இந்த நீதிபதியுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் டிவிகே சைடு எந்த விதமான கேள்விகளையுமே இந்த நீதிபதிகள் முன்வைக்கல. முழுக்க அரசு தரப்புல திமுக அரசு தரப்புல தான் கேள்வி கணக்குகளை எழுப்பி இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் சென்னையில டிவிகே சைடு தான் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இங்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வழக்கறிஞர்கள் மீது தான் தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைச்சாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 2 மணி அளவில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு லஞ்ச் முடிந்து மீண்டும் தொடர்ச்சியாக மாலை 5 மணி வரைக்கும் அங்க விசாரணைகள் ஒரு காரசாரமான வகையில் இந்த விசாரணை சென்றுகிட்டே இருந்தது. மீண்டும் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. கால அவகாசம் தமிழக அரசிடம் இருந்து கேட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு காரசாரமான விவாதம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ அன்னைக்கு அந்த கரூர் கூட்டத்துல லோக்கல் ரவுடிகள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, இல்லை ஆளும் கட்சியினர் உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு தாவேகா தரப்பினர், அதாவது வழக்கறிஞர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் இவங்கெல்லாம் நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதற்கு உண்டான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது? இல்ல அதான் நீங்க சொன்னது போலதான் ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க திமுக அரசு வழக்கறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆச்சாரியாவும் நாம சொன்னதை பார்த்தோம். என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே சோசியல் மீடியாக்கள்ல செந்தில் பாலாஜி கூட இருக்கக்கூடியவங்க தகவலை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி கூட இருந்தவங்களுக்கு தகவல் தெரிந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் வலைத்தளங்கள்ல போட்டுட்டாங்க அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல சம்பவமே இந்த செருப்பு வீச்சு லத்தி சார்ஜ் ரெண்டும் தான் காரணம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த செருப்பு வீச்சில் ஈடுபட்டது அங்கு வந்திருந்த விஜயுடைய ஆதரவாளர்களா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போதுதான் அப்போ வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டாலும் இங்க செருப்பு வீசியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதாரங்கள் திரட்டி நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டிய கடமை வந்து டிவிகே சைடு இருக்கு. டிவிகே பொறுத்த வரைக்கும் இந்த ஆதாரங்கள் எல்லாம் யார் யார் செருப்பு வீசுறாங்க, அங்க என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாக்கள் எல்லாமே அங்க சப்மிட் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இனி அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறும் போதுதான் அதுல வந்து அந்த ஆதாரங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வெளியே தெரிய வரும். அப்போ திமுக அரசுக்கு ஒரு கொட்டு ஒன்று வச்சிருக்கு அப்படின்னு வச்சிருக்கலாம். இது வந்து சாதாரண கொட்டு அப்படின்னு எடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அங்க பெஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கான கேள்விகள், தொடர்ச்சியான கேள்விகள். நான் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தேன் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா டிவிகே சைடு எந்த கேள்வியுமே முன்வைக்கல.
முழுக்க திமுக வழக்கறிஞர்கள் நோக்கி தான் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் இப்படி செயல்பட்டது அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியது, எஸ்ஐடி வந்து எந்த அடிப்படையில் இந்த ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு கைட்லைன்ஸை வகுக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டது 3-4 மணி நேரத்திலேயே நீங்க முடிச்சிட்டீங்களா? ஏன்னா 30 பாடி அன்றைக்கு இரவே போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ 30 பாடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க வந்து 3-4 மணி நேரத்தில் முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்விகளை கேட்குறாங்க. நீங்க கூகுளில் போயிட்டு ஒரு அப்ராக்சிமேட்லியா ஒரு போஸ்ட்மார்டம் செய்வதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு போட்டா கூட 3 இருந்து 72 மணி நேரம் அப்படின்னு காண்பிக்குது. குறைந்தது ஒரு பாடி வந்து போஸ்ட்மார்டம் செய்வதற்கு 3 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து 30 பாடி, அப்போ 30 பாடி வந்து ஒரு பாடிக்கு 3 மணி நேரம் அப்படின்னா அந்த எத்தனை டேபிள், அதை தான் ஜஸ்டிஸ் கேட்டாங்க. அங்க எத்தனை டேபிள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது? ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 1-2 டேபிள் தான் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு போஸ்ட்மார்டம், அடிஷனலாக ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா 2 போஸ்ட்மார்டம் தான் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து நீங்க 30 போஸ்ட்மார்டம் நைட்ல பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை டேபிள் போடப்பட்டது அப்படிங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. அதற்கு தான் நாங்க வெளி மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்களை கொண்டு வந்தோம் அப்படின்னாலும் அப்ப அடிஷனலா டேபிள்கள் அங்க அமைக்கப்பட்டதா? ஏன் அவ்வளவு வேகமா நீங்க அமைச்சு போஸ்ட்மார்டம் பண்ணீங்க? ஒரு பாடிக்கு போஸ்ட்மார்டம் செய்வதற்கு எத்தனை மணி நேரம் எடுக்கப்பட்டது? இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் நீதிமன்றத்தில் வரும். ரிப்போர்ட் எல்லாம் வரும்போது ஒரு பாடிக்கு எத்தனை மணி நேரம் எடுத்திருக்காங்க? அப்போ ஒரு பாடிக்கு 3 மணி நேரம் அப்படின்னா கூட இரவுல வந்து எத்தனை பாடியை ஒரு டாக்டர் குழு பண்ண முடியும்? குறைந்தது ஒரு 3 பாடி அல்லது 4 பாடியை தான் ஒரு டாக்டர் குழு ஒரு டேபிள்ல வந்து பண்ண முடியும். ஏன்னா 4 பாடிக்கு குறைந்தது 12 மணி நேரம் ஓடிரும். அப்ப அங்கே எத்தனை டேபிள் போடப்பட்டது? இப்ப பல சந்தேகங்கள் எழக்கூடிய வகையில தான் அந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் கேள்வி கணக்குகளை முன் வச்சிருக்காங்க. அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. அதற்கு உண்டான ஆதாரங்கள், பிரமாண பத்திரங்கள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஹியரிங் அப்படிங்கிற திமுக தரப்புல இருந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கேட்டதுனால தான் இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் வந்துவிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அடிப்படையிலான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா இப்போ டிஎம்கே சைடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் டிவிகே சைடுல வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்தும் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ள இறங்கி இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போலதான் இறந்த பன்னீர்செல்வம் அவனுடைய தந்தை சார்பாக வழக்கறிஞர் உள்ள வந்திருக்காங்க, மூத்த வழக்கறிஞர். அதே நேரத்தில் பிரபாகரன் அப்படிங்கிற அவருடைய நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு இறந்த அந்த பிரபாகரன் அவர் சைட்ல இருந்தும் வழக்கறிஞர் உள்ள வந்திருக்காங்க. ஆச்சாரியா போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் உள்ள வந்திருக்காங்க. இவங்களும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கிறாங்க. நடந்த சம்பவம் முழுக்க தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் தான் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல மூத்த வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறதுனால கூடிய விரைவில் மீண்டும் இது விசாரணைக்கு வரும். வரும்போது பல ஆதாரங்களோடு இந்த வழக்கு செல்லும் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.